கொரோனா வந்த தொடர்ந்து மாதிரி எடுத்துக்கிட்டு ஓவரா பேசுறியா? இந்த பேட்டரி பிடிங்க அப்படி தூக்கி எடுத்துன்னு வச்சுக்கோயேன், பேசவே மாட்டேன். சரி மறுபடியும் தூங்க போறேன். பாருங்க தம்பி, நான் பாருங்க எப்படி தூசி பார்த்துருக்குன்னு பாருங்க. பீட்டர் அப்படின்றோம் நான் ரொம்ப தைரியம் இருந்தான். இப்போலாம் எனக்கு கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். ரொம்ப மாறிட்டாங்க அவன். ஆமாண்ணே, அவன் என்ன அடிக்கிற பார்த்தாலே தெரியுது. Peter, you have a text message. Peter, you have a text message. என்னது? Peter, you have a text message. சரி, டெஸ்ட் மெசேஜா? ஃபஸ்ட்டு அது என்னன்னு போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல வயசு கொடுத்துருக்கு, எனக்கு மட்டும் படாப்போன இந்த பிசி போன பாய்ஸ் வயசு கொடுத்துருக்கு. என்ன செய்ய? உன் மூஞ்சிக்கலாம் இந்த வயசே போதும், வாயை மூடு. அதுவும் கரெக்டு தான், மூடிடுறேன். ஓகே, ஹலோ 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 டெக்ஸ்ட் மெசேஜாக வந்திருக்குன்னு சொன்னேன், ஃபோன் ஒன்றும் வரல. டெக்ஸ்ட் மெசேஜா? ஓகே ஓகே. ஹலோ, ஹூ ஆர் யூ? நான் தான் அவன் இவன். சரி நாளைக்கா ஐ வில் சைன் பார்ட்டி. ஓகே ஓகே. ஏய் கூசுது இப்படிலாம் கை விட்டு தடையிட்டே இருக்காத. என்னப்பா டச்சு போன்னு சொல்கிறேன், இப்படி கூட டச் பண்ணக்கூடாதா? இரு, ஒன்று தூக்கி போட்டு நல்ல ஒரு ஐஃபோன் 17 ப்ரோ வாங்குறேன், ஓகேவா? நீ ஐஃபோன்னா வாங்கினா ஐ தான் போகும், தெரியுமில்ல? காலையில் எந்திரிக்க வேண்டியது, வாயே கலவாமல் வாட்ஸ்அப் பார்க்க வேண்டியது, சொல்கிறேன் இன்னும் நிறைய இருக்கு. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்க வேண்டியது, அப்புறமேட்டு மூஞ்சி கூட கலவாமல் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணாமல் ஃபேஸ்புக் பார்க்க வேண்டியது, டீ கூட குடிக்க போகிறது இல்லை, ட்விட்டர் பார்க்க வேண்டியது. நீலாம் இருக்கிற உன் ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குடி, பார்த்துக்க. என்னப்பா கிஸ்டி ஒன்று இருக்கா? அதுதான் டெலிட் பண்ணிட்டு நினைச்சிருக்கியா? எல்லாம் உள்ள இருக்கு, எல்லா ஸ்டோரும் இருக்குது. அவ்வளோதான், செஞ்ச பெரிய லிஸ்ட்ல இருக்கு. எப்பா அப்பா உங்க கையை நான் நினைக்கிறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா கிஸ்டிலேருந்து என் நேம் டெலிட் பண்ணிப்பா ப்ளீஸ்ப்பா. பேட்டரி லோ ஃபஸ்ட்டு சார்ஜ் போடு. பேட்டரி லோ. இது என்ன பேச நினைச்சோ அதெல்லாம் பேசிட்டு நான் பேச நினைக்கும் போது மட்டும் இது பேட்டரி லோவா? இரு, அந்த சார்ஜில் பிடிங்க அங்கே பார்த்தியா, அங்கே உட்காந்துருக்கா பின்னாடி தூக்கி எறிகிறேன். நீ அப்புறம் எப்படி ஒர்க் ஆகிற நானும் பார்க்குறேன். பேட்டரி லோ. ஓகே ஓகே ஓகே, பேட்டரி லோன்னு தெரியுது. இந்த நாளை நல்ல ஃபோன் நல்லா இருக்குது, அதனால் வேறு ஃபோன் வாங்கணும். டிவியை பார்த்துக்கிட்டே நம்ம நல்லா இந்த நாளை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த ரிமோட்டை எங்கே? ரிமோட்டு எங்கே இருக்கு தம்பி? இங்கே இருக்கா? வரேன், ஐ கம். அன்புக்கூறுவே என்னும் மறைவா. யார் அது? நம்ம ஜானண்ணா. நல்லா பாடலான்னு நினச்சி நான் டிவி வச்சேன், ஆனால் ரொம்ப கேவலமாக போடுறாரு. மூணு கையை கொடுப்பான் காய்ச்ச. நாங்கள் வேற மாறிக்கோ, நாங்கள் எஸ் மாறிக்கோ. அவர் வேற மாதிரி போயிட்டாரு, வேண்டாம் காய்ச்ச. இன்றைய முக்கிய செய்தி. கோவை அருகே வீரபாண்டி பிரிவில் வெளிநாட்டிலிருந்து வீட்டுக்கு வந்த மருமகனை மாமியார் ரசத்தில் விஷம் வைத்து கொலை செய்துள்ளார். இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னடா டிவியை போட்டால் ஒன்று மாமியார் மருமகள் மருமகளில் முடிவு சண்டையை போடுதா? இதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கு. இதான் நல்லதாக கேட்போம். காய்ச்ச. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட
நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போற வசனம் என்னவென்றால் ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாஸ்டர் இப்பதான் ஆலயமும் ஒண்ணே வராது. நானு என்னமும் லேவியரும் 4ஆம் தாண்டி பைபாஸ்ல போயிட்டு இருக்கேன். வெளிப்படுத்திதான் போயிட்டேன். இன்னும் ஒரு ஆலயமும் ஒண்ணுங்கிறாரு. பாஸ்டர் உங்களை நான் சர்ச்சில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்களை இங்கேயும் பார்க்க வேண்டியதா இருக்கு. பாஸ்டர் நான் உங்களை ஆஃப் பண்றேன் பாஸ்டர். கச்ச கச்ச நீ ஒழுங்கு ஓப்பன் பண்ணி கச்ச. என்ன சும்மா ஆனவங்க எழுதிட்டீங்க பிடிச்சிருந்தா வச்சு கையில கீழே போட்டு உடைக்க உங்க பசங்க தான் மேலே ஏறி படுத்துக்கிறாங்க. ஆனவங்க எழுதிட்டீங்க இதுக்கு மேலே எல்லாம் கை வச்சா இவங்க மேலே அவன் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆளாக்கு சைஸ்ல இருந்துக்கிட்டு நீ என்ன வாய் பேசுறியா? ஆனே பேட்டரி உனக்கும் பேட்டரி தான், அதுக்கு சார்ஜரு அதுக்கும் பேட்டரி தான். ஓகேவா? எல்லாரும் வெளியே எரிஞ்சுவேங்க. கேட்டுக்கொள்ளில அதான் இருப்பா எப்பா ரிமோட்டை பிடிச்சி பண்ண பேச முடியாதா? ஓர பேசக்கூடாது. ஓகேவா? அமைதியாக உட்காரணும். என்ன செய்யலாம்? ஒரே போர் அடிக்கு. என்ன ரிமோட்டை பீட்டர் பீட்டர் பைபிள் சொல்லுங்க. பைபிள் ஞாபகம் இருக்கா பீட்டர்? பைபிள் உங்களை ஞாபகம் இல்லாமல் இருக்குமா? நான் ஒரு கிறிஸ்டினாக பிறந்திருக்கேன். பைபிள் கூட எனக்கு தெரியல. எனக்கு எவ்வளோ அசிங்கம். நல்ல வேலை நீ அந்த பேரையாச்சும் ஞாபகம் வச்சிருக்கியே. நீ மறந்துட்டியோன்னு நினைச்சேன் பீட்டர். இப்போ இந்த டிவி ஃபோன்லாம் வந்ததுல இருந்து நீ ஃபுல்லா அது பின்னாடியே போயிட்டு இருக்க பீட்டர். முன்னாடிலாம் என்னை வந்து தேடுவாங்க, இப்போலாம் என்ன தேட கூட மாட்டேங்கிற பீட்டர். என்னாச்சு பீட்டர் உனக்கு? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீ ரொம்ப மாறிட்ட பீட்டர். இப்போ உனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சுல? ஆமாம் பைபிள். அது இல்லாமல் நான் எப்படி என்னோட லைஃப்பை நான் ரன் பண்ண முடியும்? அது மட்டுமா அவன் எப்பப்பெல்லாம் கஷ்டமா இருக்கிறானோ அப்பெல்லாம் வந்து நான் தான் அவனுக்கு காமெடி சாங் போட்டு கொடுக்குறேன். அவன் எப்பப்பெல்லாம் வந்து ஃபீலிங்காக இருக்கானோ அப்போதான் அவனுக்கு லவ் சாங் போடுறேன். அது மட்டுமா அவனுக்கு போர் அடிக்க சொல்லலாம் நான் தான் ஸ்போர்ட்ஸ் சேனலை காட்டுறேன். ஹலோ ப்ரோ நிறுத்து. நீலாம் ஓல்டு ட்ரெண்டு, நான் தான் நியூ ட்ரெண்டு தெரியுங்கள. நீ என்ன பண்ணுவியோ அதை விட அதிகமாக நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அவன் போட்டிருக்க சட்டையிலிருந்து திங்கிற சோர்லேருந்து எல்லாமே என்னைய வச்சு தான் ஆர்டர் பண்ணுறான். ஏன் பாத்ரூம் போகிறப்ப கூட என்னைய தான் கூட்டிகிட்டு போகிறான். தெரியுங்கள? அப்படிலாம் இல்லைங்க. நியூஸ் பார்க்க தான் எடுத்து போவேன். தலைவர் சும்மா சொல்றாரு. என்ன இப்போ இதெல்லாம் தான் உனக்கு ரொம்ப முக்கியமாச்சா பீட்டர்? ஆமாம் பைபிள். இதெல்லாம் என்னோட லைஃப் நான் எப்படி ரன் பண்ண முடியும்? நீ ரொம்ப மாறிட்ட பீட்டர். இல்லை நான் மாறல பைபிள். நீ ரொம்ப மாறிட்ட பீட்டர். நீ ரட்சிக்கப்பட்ட பீட்டர். ஃபர்ஸ்ட் எல்லாம் அலாரம் அடிச்சா முதல்ல இந்த பைபிளை வந்து தேடுவேன். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வசனத்துக்கு தான் நீ முதலிடம் கொடுத்துட்டு இருக்க. தேவனுடைய ஜெபத்துக்கு தேவனிடத்துல பேசுறதுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க. அப்புறம் தேவனை ஆராதிக்கிறதுலையும் அவர் தேவனிலிருந்து நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க. ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு பீட்டர். நீ ரொம்ப மாறிட்ட. இல்லை பைபிள் நான் மாறல. நீ மாறிட்ட பீட்டர். இல்லை பைபிள் நான் மாறல. நீ பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்க பீட்டர். இல்லை நான் எந்த பாவமும் செய்யலை. நீ மாறிட்ட பீட்டர். இல்லை நான் மாறல. நான் மாறல. நான் மாறல. பைபிள் இது எனக்கானது. இதை நான் என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். நான் இவ்வளோ நாள் என்னையே ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசிட்டாரு. இப்போதான் நான் என்னோட தப்பெல்லாம் வந்திருக்கேன். இனிமேல் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். இனிமேல் நான் கர்த்தருடைய வசனத்துக்கும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் நான் எப்பொழுதும் நான் உறுதுணையாக இருப்பேன். எப்பொழுதும் நிலைத்திருப்பேன். எந்த ஒரு நான் உலகத்தில் நான் தவறான வழியில் நான் போக மாட்டேன். இனிமேலும் நான் இந்த தப்பை நான் உணர்ந்துட்டேன். நம்ம எவ்வளோ வருஷமோ சபைக்கு வரோம். ஆனால் வெளியேறமா நம்ம நல்லவங்களா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள நம்மளே நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா நம்ம புரியும் எல்லாமே. நான் மாறிட்டேன். நீங்க எல்லாரும் மாறிட்டீங்களா? ஒரு முறை கூட அவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய கைதலை கொடுக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கல்லூரியின் தமிழ் மாணவர்களான நாங்கள் ஒரு நாடகத்தை நடித்திருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஐ ஹோப் ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் will understand. இந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்து நான் இந்த நாடகத்தை நான் விவரிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 9வது வசனம். சங்கீதம் 119 Psalms 119 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதாங்க.
Wherewithal shall a young man cleanse his way? By taking it thereto according to thy word. இந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த நவீன காலகட்டத்திலும் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு அடிமைக்கு ஆகப்படும். அதுதான் செல்போன். வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் கூட தான். இந்த எல்லாருடைய பெரியவர்கள் கையிலும் இந்த செல்போன் என்ற ஒரு காரியம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இது நல்லதுதான். ஆனால் இதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், அதுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அந்த கொஸ்டின் மார்க் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த வயசுல இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சந்திக்க போகிறோம். அப்ப நம்ம இந்த காரியத்தை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்? அதே பைபிள்னால மட்டும்தான் முடியும். சிலவங்க சொல்லுவாங்க, என்னுடைய சொந்த பலத்தினாலையும் என்னால அதை சந்திக்க முடியும். ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்வேன் என்றால் அது உங்களால் முடியாது. பைபிளில் இருக்கிற வேத வாக்கியத்தை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு அதன் மூலம் உங்கள் வாலிபத்தை நீங்கள் உபயோகிக்க வேண்டும். ஏன்னா ஒரு வசனம் சொல்கிறது, வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிகரை நினைத்து. அதுபோல இந்த வாலிப பருவத்தில் நாம் முழுவதுமாக இந்த வேதாந்தத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவன் தாமே இந்த நாடகத்தின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you, students. Bible college students are excited for your lecture. We just started the practice and yesterday at 11 o'clock in the night. I just watched them doing that for 2 hours, and they were able to do it. I told them, this is last minute, last time. Oh, we can do it. Did they do that? Right? Okay. Hello, brother. Hello, team. இப்போதான் முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வெரி இம்பார்ட்டன்ட் திங், God's word. We are going to listen to God's word. Please listen. Now I request Pastor Bob, who is to come forward and deliver God's word to us.